வெல்கம் டு அவர் சேனல். பொதுத்தமிழ் உரைநடை பகுதியில் திராவிட மொழி குடும்பத்திலிருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம். இப்போ செய்யுள் பகுதி தமிழோவியம் கவிதை பேழையிலிருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். 9th 10th வந்து நிறைய கொஸ்டின் ஆன்சர் வந்து டிஎன்பிசில கேட்கறாங்க. அதனால 9th இருந்து போகிறோம். ஒவ்வொரு லைன் பை லைனா ஒவ்வொரு கொஸ்டின்ஸா எடுத்திருக்கோம். பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியூ கமர்ஸ் அந்த டிஎன்பிசிக்கு நியூ கமர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவைஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழோவியம் என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் தனது பல படைப்புகளை எவ்வகையில் வெளியிட்டுள்ளார்? புதுக்கவிதை, சிறுகதை. ஈரோடு தமிழ் இன்பனின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எது? தமிழின்பன் கவிதைகள். எந்த ஆண்டு ஈரோடு தமிழ் இன்பனுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? 2004ஆம் ஆண்டு. ஈரோடு தமிழின்பன் தனது கவிதை நூல்களை புது புது வடிவங்களில் எவ்வாறு தந்துள்ளார்? ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ. விடிவெள்ளி என்ற புனைப்பெயர் கொண்ட கவிஞர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் யாது? ஜெகதீசன். வணக்கம் வள்ளுவா நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழ் இன்பனின் சாகித்ய விருது பெற்ற கவிதை நூல் எது? வணக்கம் வள்ளுவா. அரிமா நோக்கு என்ற ஆய்வு இதழின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் பெற்ற விருதுகள் யாவை? தமிழக அரசின் கலைமாமணி விருது, சாகித்ய அகாடமி விருது. தமிழின்பனின் கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல் எது? பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று யார் கூறியது? பாரதியார். உலக தாய்மொழி நாள் என்று கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் யாவை? இலங்கை, சிங்கப்பூர். காலமும் இலக்கண குறிப்பு தருக. முற்றுமை. ஏந்தி இலக்கண குறிப்பு தருக. வினையெச்சம். 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. இந்த தொடர் ஈரோடு தமிழன்பன் எழுதிய எந்த கவிதை தொகுப்பில் அமைந்துள்ளது? சூரிய பிறைகள். இந்த கொஸ்டினை வேற மாதிரியும் கேட்பாங்க. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. இந்த தொடர் வந்து யார் கூறியதுன்னு கேட்டாங்கன்னா ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இது யாருடைய கூற்று? ஈரோடு தமிழன்பன். இந்த கொஸ்டினையும் வந்து வேற மாதிரி கேட்கலாம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் தமிழோவியம். ஈரோடு தமிழன்பன் எழுதிய சூரிய பிறைகள் எந்த கவிதை தொகுப்பை சேர்ந்தது? ஹைக்கூ. ஈரோடு தமிழன்பன் எழுதிய சூரிய பிறைகள் என்னும் கவிதை தொகுப்பு எப்போது வெளிவந்தது? 1985. குறும்பா கவிதை முதலில் உருவாக்கியவர் யார்? டெட்பாக்கர். டெட்பாக்கர் உருவாக்கிய கலப்பு இன குறும்பாவிற்கு இட்ட பெயர் என்ன? லிமரைக்கூ. லிமரைக்கூ வகை குறும்பாக்களை தமிழில் படைத்தவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் படைத்த சென்னிமலை கிளியோபாத்ராக்கள் கவிதை தொகுப்பு எந்த வகை குறும்பாக்களை சார்ந்தது? லிமரைக்கூ. சென்னிமலை கிளியோபாத்ராக்கள் கவிதை தொகுப்பை படைத்தவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் லிமரைக்கூ வகை குறும்பாக்களை தமிழில் எந்த கவிதை தொகுப்பில் படைத்தவர்? சென்னிமலை கிளியோபாத்ராக்கள். ஈரோடு தமிழின்பன் எழுதிய சென்னிமலை கிளியோபாத்ராக்கள்
கவிதை தொகுப்பில் எத்தனை பாக்கள் இருந்தன? 138. ஈரோடு தமிழென்பனின் சிறப்பு பெயர்கள் என்ன? 2 பெயர்களுக்கும். அதுல ஒன்று மரபில் பூத்து புதுமையில் கனிந்தவர். மரபில் பூத்து புதுமையில் கனிந்தவர். 2வது 1000 அரங்கம் கண்ட கவியரங்கம் கவிஞர். ஈரோடு தமிழென்பனின் புனை பெயர்கள் எவை? விடிவெள்ளி, தமிழென்பன், மலையமான். சென்றியூ கவிதைகளை தமிழில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தியவர் யார்? ஈரோடு தமிழென்பன். ஈரோடு தமிழென்பனின் தமிழில் வெளிவந்த முதல் சென்றியூ கவிதை நூல் இது? ஒரு வண்டி சென்றியூ, 2001ஆம் ஆண்டு. ஈர நெருப்பு என்ற நூலை எழுதியவர் யார்? ஈரோடு தமிழென்பன். இந்த கொஸ்டினை வேற மாதிரி கேட்பாங்க. எப்படின்னா, ஈர நெருப்புன்றது 6 நாடகங்களை கொண்ட ஒரு தொகுப்பு நூலாகும். அதே வேற மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா, 6 நாடகங்களை கொண்ட ஒரு தொகுப்பு நூல் ஈரோடு தமிழென்பனால் எழுதப்பட்டுள்ளது. இது யார் எழுதினாங்கன்னா ஈரோடு தமிழென்பன். ஈரோடு தமிழென்பனின் 6 நாடகங்களை கொண்ட ஒரு தொகுப்பு நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஈர நெருப்புன்னு சொல்லணும். ஈரோடு தமிழென்பனின் 6 நாடகங்களை கொண்ட ஒரு தொகுப்பு நூல் எதுனா ஈர நெருப்பு. சென்றியூ என்பது தமிழ் இலக்கியத்தின் வடிவமாகும். சென்றியூ என்பது தமிழ் இலக்கியத்தின் டேஷ் வடிவமாகும். கவிதை வடிவமாகும். தேங்க்யூ வியூவர்ஸ். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஈரோடு தமிழென்பன் தனது பழைய படைப்புகளை எவ்வகையில் வெளியிட்டுள்ளார்?